ரெண்டாவது அட்லி, அவர் ஒரு 3 லைன் ஸ்டோரி சொல்லிட்டு போயிருக்காரு. எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவாயிருக்கு. அவரும் அடுத்த ஒரு படத்துக்கு கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டாராம். என்ன சும்மா அடிச்சு விடாத, என்ன இந்த மாதிரிலாம் பேசியே நீ பொழப்பு நடத்தாத அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லலாம். நான் சொல்லலை. விஜய் வந்து டியூட் பட ஹீரோயின் வந்து ஜனநாயகன் ஷூட்டிங்லேயே சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த ஹீரோயினே ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க. நான் சொன்னால் பொய்ன்னு எதாவது சொல்லுவீங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்ன சார் இனிமேல் நீங்கள் படம் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, தெரியலம்மா, ரிசல்ட்டை பொறுத்து தாம்மா முடிவு பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீச்சி, படமாவது கிடமாவது நான் 4000 கோடியை விட்டுட்டு வரேம்மா, 5000 கோடியை விட்டு வரேன், 50,000 கோடியை விட்டுட்டு வரேன், மக்களுக்காக வரேன் அப்படிலாம் பதில் சொல்லியிருக்கணும். தெரியலம்மா. எதுக்கு இது? அப்போ இதுதான் லீட் பாயிண்ட்டு. இந்த படசுருகள் இதெல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா டப்பா டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறமா ஒரு 3 மாதங்க அப்புறம், நீ இல்லாத திரையுலகம் வறண்டு போயிருக்கிறது, நீ இல்லாத திரையுலகம் சோர்ந்து போயுள்ளது, நீதான் மீட்டெடுக்க வேண்டும், திரையுலகத்திற்கு திரும்பி வா தளபதியே, நீதான் வரணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகன்லாம் ரெடி பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணி அவரை நான் உங்களுக்காக வரேன், நான் வரேன் அப்படின்னு அவர் வந்து ஒன்று செட் பண்ணி வர வைக்கிறதுக்காக வேலை எல்லாமே ரொம்ப சிறப்பாக சைலண்ட்டாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய்க்கு படத்தை விட்டுலாம் விஜய் இல்லை, அவருக்கு மெயின் அதுதான் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.